ஆனந்தி இதுவரை சந்திக்கவே முடியவில்லை. உண்மைதான். வெகு தூரம் நடந்து விட்டு விட்டோம். என்ன ஆனந்தி சந்திக்கவில்லை? அப்படியா? சங்கீதா என்னங்க நீங்க என்ன பண்றீங்க? ஆமா இது யாரு? சங்கீதா யாரு அவரு? நீங்க என்ன பண்றீங்க? அவரு தெரியலையா? தெரியலையே. அவர் தான் ஆனந்தியுடைய அண்ணன். ஆனந்தி அண்ணா? உண்மைதாங்க. உனக்கு எப்படிமா தெரியும்? அண்ணா அரண்மனைக்கு ஆனந்தி பார்க்க போகும்போது அவரை தான் பார்த்திருக்கிறேன். ஓஹோ அப்படியா? அப்படி என்றால் இவர் தான் ஆனந்தின் அண்ணா. உண்மைதான் என்றால் நீங்க சங்கீதாவின் அண்ணன். என் பெயர் தான் சந்தோஷ். உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமாம் அந்த பாரிஜாத மலர் கிடைத்து விட்டதா? அன்னையை நல்ல பாரிஜாத மலரை நானே கொண்டு வந்து பற்றி அப்படியா? இருந்த கண்பார்வை மீண்டும் தங்கைக்கு சங்கீதா இப்போதே அவருக்கு கண்பார் கொடுக்க போகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் மனதில் ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை ஆனந்தி கேட்டுக்கொள்ளலாம். ஆனந்தி சந்தேகம் உனக்கு தெரியுமா? இழந்த கண்பார்வை மீண்டும் உனக்கு கிடைக்க போறது. அப்படி மீண்டும் உனக்கு கண்பார்வை கிடைக்கும். நீ யார் முகத்தை பார்க்க ஆசைப்படுகிறாய்? இதில் என்ன சந்தேகம்? உடன் பிறந்த அண்ணன் நான் இருக்கும் பொழுது என்னை தான் என் தங்கை முதலில் பார்ப்பார். போது நிறுத்துங்க. அவருடைய ஆர்வ தோழி என்னதான் முதல்ல கத்துறது? இல்ல இல்ல என்னதான் பார்ப்பா? என்னதான் பார்ப்பா? நிறுத்துங்க. இத பாருங்க. எப்படி இருந்தாலும் சரி என் உடன் பிறந்த அண்ணன் உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். அப்படி என்றால் என் ஆர்வ சங்கீதாவோட முகத்தை நான் பார்க்க மாட்டேன். எனக்காக போராடி இவ்வளவு கஷ்டங்களை பட்டு அந்த பாரிஜாத மலரை கொண்டு வந்தாரி அவர் முகத்தை பார்ப்பேன். மீண்டும் கண்பர்களித்தால் உடன் பிறந்த அண்ணன் முடியாது. ஆர்வம் தோழி என் தங்கை சங்கீதாவின் முகத்தை பார்க்க போது முடியாது. அவளுக்காக அருமாறுபட்டு இந்த பாரிஜாத மலரை கொண்டு வந்தேன். என் முகத்தை தான் பார்க்க போகிறேன். எப்படியோ ஒன்று யார் முகத்தை பார்க்கிறனே என் தங்கைக்கு பார்வை கிடைக்க வேண்டும். இப்போது இந்த பாரிஜாத மலரை அன்னையின் அருளால் பாரிஜாத மலரை கொண்டு வந்து இழந்த கண் பார்வை மீண்டும் உனக்கு கிடைக்க செய்து விட்டீர். அந்த பாரிஜாத மலர் அல்லவா உனக்கு மீண்டும் இந்த பார்வை கிடைத்தது. அந்த பூவால் மீண்டும் உனக்கு வாழ்வு கிடைத்ததால் இதுவே பூத்தந்த ஆனந்தி இழந்த கண் பார்வை உனக்கு மீண்டும் கிடைத்து விட்டது. நாங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. ஆகினால் இப்பொழுதே நாங்கள் சென்று வருகிறோம். என்ன பாருங்க? நாங்க வந்த வேலை முடித்து போச்சு. வீட்டுக்கு போறோம். இத பாருங்க. என்ன திருமணம் செய்துக்குங்க. திருமணமா? ஆமா. அம்மா தாயே, எப்ப உங்க குடும்பத்துல நாங்க கால் எடுத்து வச்சோமோ அப்பவே பரவாயில்ல போல பண்ணிட்டோம். இன்னுமா எங்களை நீங்க விட்டு வைக்கல. நீங்க ஆளை விட்டு அதே போது நான் வரேன். இத பாருங்க. என்ன திருமணம் செய்துக்க மாட்டீங்களா? முடியாதுன்னா நான் மருந்து குடிச்சு செத்துருவேன். காலங்காலத்துல ஏமா மாட்டு குடிச்சு சாப்பிடுறோம். திருமணம் செஞ்சீங்க. செத்தா எங்களுக்கு நான் உயிரோட இருந்தாங்களேண்ணா உங்க சாவுகாசமே நான் ஆளை விட்டா போதும். என்ன இது? என் தங்கை நிலைமை அண்ணா நான் கூட உங்க இடத்துல ஒரு உண்மையை மறைத்து விட்டேன்னா. ஒரு உண்மையா? உண்மைதான். என்னமா உண்மை? குளக்கரைக்கு தண்ணி எடுக்க போறேனா? ஆமா. அப்பொழுது என்ன அவர் எடுத்துட்டாருன்னா குளக்கரைக்கு போகும்போது கீழே குடியேற்ற நிமிடமா போகணும்னு சொன்னேன். உண்மைதான். குளக்கரைக்கு போகும்போது அவரை பார்த்தேன் தண்ணி எடுத்துன்னு சொல்றீங்க. நியாயமா இது? அண்ணா வாழ்ந்தால் அவரோடு இல்லை என்றால் அதுக்கு ஊர் வந்தோடு. அப்படியா? கேளுங்க. ஒரு குடும்பத்துல பெண் குழந்தை பிறந்த ஆய் எப்படியாலும் வளர்த்து அவரை கேட்ட ஆளுமை பார்த்து கண்டிப்பா திருமணம் செய்து வைப்பாங்க. ஆனா அதற்குள்ளாக நீங்களா அவசரப்பட்டு உங்க வாழ்க்கையை தேடி ஏமா வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறீங்க. அண்ணா அதெல்லாம் முடியாது. எனக்கு திருமணம் செய்து வைக்க அவரை. அவர்தான் திருமணம் செய்ய போறியா? சரி, உன் விதி அதுதான். நான் என்ன செய்ய போறேன்? அவரையே திருமணம் செய்து சந்தோஷமா இரு. அப்படி என்றால் என்னுடைய தங்கை வாழ்க்கை நிலைமை ஓ என் தங்கை உன்னை காதலிக்கிறதால ஆகினால் அவளுக்கு திருமணம் செய்து போறான். நான் ஏன் உன் தங்கை திருமணம் செய்யணும்? அவர் மீது எனக்கு ஆசை கிடையாது. அவளை நான் காதல் தெரியாது. அதனால திருமணம் செய்ய முடியாது. அப்படி என்றால் என் தங்கையை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ என் தங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் தங்கை எனக்கு வேண்டாம். பாவி அவன் நல்ல அண்ணன்
நீ உன் அண்ணனுக்கு தங்கச்சியா இல்லையா? ஒண்ணா போய் அந்த அனுச்சி கட்டி சொல்லு. அண்ணா அவளை நீங்களே திரும்ப தெரிவிக்கீங்க. தங்கா உன்னை யார் இந்த திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்? ஆனந்த் என் தங்கையை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். சரி, இதுவும் ஒரு விதத்துல சௌகரியம் தான். என்னடா இதுல சௌகரியம்? என் யாயில ஒரு நாளைக்கு இந்த நாளை குடிச்சுட்டு வந்து உன் அடிச்சு சண்டை போட்டு ஆத்தா விட்டு தேடிக்கன்னு வச்சுக்க. நீ ஆத்தா வீட்டுக்கு வரதுக்குள்ள இவன் தங்கச்சி அடிச்சு ஆத்தா விட்டு நான் ஜெயிச்சுவேன். அதெல்லாம் நடக்காது. சரி, நடந்து விட்டது. அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாச்சு அவர்களை சும்மா விடக்கூடாது. ஒருத்தனை கொஞ்சம் படிக்கு படி வாங்க